அண்மைச் செய்தி. தமிழகம் முழுவதும் விதிகளை மீறும் அரசு போக்குவரத்து பேருந்துகளுக்கு அபராதம் விதிப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் காண்டிபன். வணக்கம் காண்டிபன், விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி, காவல்துறை சீருடையில் இருந்தாலும் உரிய ஆவணங்களை காட்டினால்தான் பேருந்தில் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முன்தினம் நாங்குநேரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை தொடர்ந்துதான் ஆறுமுக பாண்டி என்ற காவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை நேற்று பரிந்துரைத்திருந்தாங்க. இந்த நிலையில நேற்று மாலை மற்றும் இரவு முழுவதும் தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல விதிமீறல்களில் ஈடுபடுவதற்கிடையே அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கும் பணியை போக்குவரத்து காவலர்கள் தீவிரப்படுத்தியுள்ளதாக தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன்படி அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை காட்டிலும், அதாவது அரசு பேருந்துனா ஒவ்வொரு பேருந்துக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கும். 52+2 இருக்கும். ஒன்று ஓட்டுநர், நடத்துனர், மிச்சம் இருக்கக்கூடிய 52 பயணிகள். அதை தாண்டி நின்று செல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்க வேண்டும். அதை தாண்டி கூடுதலாக பயணிகளை ஏற்றி வந்ததாகவும், அதே நேரத்தில் அதிக வேகத்தில் பேருந்துகளை இயக்கியதாகவும் இந்த மாதிரி பல இடங்கள்ல அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பேருந்து நிறுத்தம் அல்லாத இடங்கள்ல பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய அந்த அரசு பேருந்துகளுக்கு தாம்பரம் அருகே, அதாவது குறிப்பா அந்த கிளாம்பாக்கம் அருகே நேற்று மாலை 6:01 ஒரு பேருந்துக்கு பயன் போட்டிருக்காங்க. நோ பார்க்கிங் நிறுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, சட்டம் பேருந்துகளுக்கும் சமமானது என்பதால்